ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொடுக்கா புளி குழம்பு. என்னது கொடுக்கா புளியில் குழம்பா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. ஆமாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கா புளியில் இருக்கிற இந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையும் தனியாக எடுத்துருங்க. சம்மர் சீசனில் மட்டும்தாங்க இந்த கொடுக்கா புளி கிடைக்கும். இது கோயம்புத்தூரில் சீனி புளிங்கன்னு சொல்லுவாங்க, ஆந்திராவில் சீம சிந்தக்காயான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மெட்ராஸ்தான், கர்நாடகாவில் சீம ஹுனசே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. சரி, இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு போட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொடுக்கா புளியில் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு 3 சுவையும் ஒன்றா இருக்கிறதுனால இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொடுக்கா புளியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இதில் கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் மூட்டு பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் இதை அடிக்கடி சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்படி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த கொடுக்கா புளியை பார்த்தா நீங்கள் விட்டுறாதீங்க. சூப்பரான கொடுக்கா புளி குழம்பு ரெடி. வாவ், இதோட ஸ்மெல்லும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு அப்பளத்தோடு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்டியான குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க உடனே ட்ரை பண்ணுங்கள்.